வேலை முடிஞ்சு 10 ரூபா கேட்குறா. அவர்கள் வழி தாங்க முடியாம இந்த தோட்டத்துக்குள்ள வந்து மரத்துடைய நிழல்ல அமர்ந்தாங்க. அப்ப அந்த தோட்டத்துடைய முதலாளிகள் பார்த்தாங்க, ஊர் மக்கா வாசிக்கிறான் இந்த முகமது வந்து எங்க ஊர்லயும் அடிபட்டாரு, எங்க தாயும் வந்து இவ்வளவு சிரமப்பட்டிருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க. இவங்களுக்கு நீ இந்த திராட்சை பழம் அந்த நேரத்துல அறுவடை செஞ்சுட்டு இருந்தாங்க, இந்த திராட்சை பழத்தை கொடுங்க, அவர் போய் அவர் சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க. அவர் இங்க வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த அத்தாஸ்ங்கிற ஒருத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திராட்சை பழத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்னாங்க. உடனே அந்த கிறிஸ்தவ அடிமையா இருந்தவர் கேட்டாரு நபிகிட்ட, இங்க உள்ளவங்க யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்களே பிஸ்மில்லான்னா, நீங்க புதுசா சொல்றீங்களே கேட்டாங்க. நீங்க எந்த ஊருக்காருன்றாங்க சொல்லலாம். அப்போ உடனே அவர் வந்து நான் நீனு வாண்டாரு, ஓ யூனுஸ் நபின்னு ஊரான்னு அவருக்கு முன்னம் தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் இந்த தொலை தொடர்பு இல்லாத காலம். ஒரு நபியை பத்தி சொல்றாங்களே, அது நம்ம ஊர்ல வந்த ஒரு இறை தூதரை பத்தி சொல்றாங்களே, உங்களுக்கு அப்படின்னு நினைச்சு அவர் உங்களுக்கு யூனுஸ் நபியை தெரியுமான்னு கேட்டாரு. அவர் சொன்னாங்க, அவங்க எப்படி இறை தூதரோ அது போல நானும் இறை தூதர் அல்லாஹ்வுடைய ரசூல். மடமடன்னு ஏத்துங்க. அவன் நீ கொஞ்சம் வாங்கி குடிச்சுக்கல, கொஞ்சோண்டு குடி. என்ன 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 கிளப்புறேன். அது எப்படி மானா எனக்கு அந்த பாலே எனக்கு வேணாம், குடிக்க மாட்டேன். நீ குடிக்கல வர்றது தெரியும். அப்படியே எடுங்க. வீடியோ எடுக்கிறேன்.
நிற்க மாட்டேங்குது. நான் 15-16 வருஷத்திற்கு மேலாக விட்டது. எனக்கு வேலை இதுதான், ஜியாரத்து உம்ரா செஞ்சு கொடுக்கிற வேலை தான். அல்லாஹுடைய இருந்தாலுமே உம்ரா முடிச்சதற்கு பின்பு, ஹஜ்ஜை முடிச்சதற்கு பின்பு நிறைய ஹாஜிமார்கள் என்னிடத்துல கேட்டாங்க, ஹஜ்ரத் இதுக்குத்தான் நான் வந்தேன், என்னுடைய தேவைகள் இந்த கஷ்டம் இருக்கிறது, இந்த கஷ்டத்தை எல்லாம் மீட்டு கொடுக்கணும், இந்த தேவைகள் இருக்கிறது, இந்த தேவையை எனக்கு பூர்த்தி ஆக்கி தரணும், இதுக்குத்தான ஹஜ்ஜு உம்ராக்காண்டி வந்தேன்னு சொல்லுவார்கள். நான் சொன்ன பிறகு அல்லாஹுடைய விருந்தாளிகளை அவர்கள் சொன்ன பிறகு ஒரு 3 இடத்தை நபியவர்கள் காமித்துக் கொடுத்த அந்த 3 இடத்தை காமித்துக் கொடுத்து துஆ செய்தார்கள். அல்லாஹ்வுடைய காரியங்களை அல்லாஹ் பூர்த்தியாக்கி கொடுத்தான். உங்களுடைய காரியம் நிறைவேறணுமா, இன்னைக்கு ஒரு தேவையை போட்டு எழுதி வச்சுக்கணும். ஊருக்கு போவதற்கு முன்பு உங்களுடைய காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அந்த 3 இடத்துல அழுது அழுது அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். உங்களை ஒரு பொழுதும் உங்களுடைய கையை எல்லாம் விருந்தவர்கள் ஆக்கி இருக்க மாட்டான். இன்ஷா அல்லாஹ் எந்தெந்த இடங்கள் வரும். அதுக்கு முன்பு இந்த 3 இடத்தை பார்ப்பதற்கு முன்பு ஒரு இடம் வருகிறது. அதாவது அந்த மக்காவிலே சீமாற்றியான பெண்மணி யார் என்று சொன்னால் கதிஜா ரலியல்லாஹு. அவர்களுக்கு கொடுத்த செல்வம் இந்த உலகத்தில் எல்லாம் யாருக்குமே எல்லாம் கொடுக்கல. அவ்வளவு செல்வத்தை எல்லாம் யாருக்கு கொடுத்திருந்தான்? கதிஜா நாய்க்கு எல்லாம் கொடுத்திருந்தான். நபியவர்களை திருமணம் முடிக்கின்ற பொழுது இந்த மக்கா காப்பீர்கள் என்ன சொன்னாங்க, முகமது சொத்துக்கு அவசரப்பட்டுதான் திருமணம் முடிச்சார் கதிஜாவை அப்படின்னு பேசப்பட்ட பொழுது இருந்த சொத்துக்கள் அனைத்தையும் இஸ்லாத்திற்காக தானம் தர்மம் செஞ்சுட்டாங்க. ஏன் செஞ்சாங்க? எனக்கு எது தேவைப்பட்டாலும் என்னுடைய ஹபீப் என்னுடைய ரசூலுக்கு நான் கேட்டு பெறணும், என் கணவர்கிட்ட கேட்டு பெறணும். அவருக்கு எது தேவைப்பட்டாலும் என்னிடத்துல செய்யக்கூடாது, அவர் கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி எல்லா சொத்து இஸ்லாத்திற்காக தானம் செஞ்சுட்டாங்க. இப்போ நபியவர்கள் தொகையில அல்லாஹுடைய வகை எதிர்பார்த்து கொண்டு ஒரு 40 நாள் தங்கியிருந்தாங்க. எத்தனை நாள்? 40 நாள் தங்கியிருக்கிறது. தொழிலை கொடுத்தது யாரு? கதிஜா ரலியல்லாஹு. அப்ப நபியர்களுக்கு எத்தனை வயசு? 40 வயசு. கதிஜா நாய்க்கு எத்தனை வயசு? 55 வயசு. எத்தனை வயசு? 55 வயசு.
அந்த மலைக்கு நான் ஒரு நாள் 2 நாள் தூங்குறேன், கால் வலிக்கணும். அல்லாஹ்வுடைய அவ்வளவு தூரத்துல மேல இருக்கிற உணவு கொடுத்தாங்க. சொல்லுவோம் எத்தனை வயசு? 25ல 40. எத்தனை வயசு? 40. அப்போ எப்ப டயத்துல போனாங்க அப்படின்னா மகரிபுரி டயத்துல போவாங்க. எத்தனை டயத்துல? மகரிபுரி டயத்துல. அல்லாஹ்வுடைய அந்த இடம் விறகு பார்த்த பின்னாடி அடுத்த தகவல் சொல்றோம். இன்ஷா அல்லாஹ் வலது பக்கம் ரைட் சைட்ல சோத்தாங்கல் பக்கம் அந்த ஆற்காடு மலை, அந்த பெரிய மலை, அதுக்கு பேர் ஹீரா குகை. என்ன குகைங்க? இங்கதான் கதீஜா நாயகத்துக்கு விறகு கொடுத்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. பாருங்க, பாருங்க அந்த மேல பாருங்க, உச்சியில பாருங்க, உச்சியில பாருங்க, அங்கதான் ஹீரா குகை. இந்த குகையில இருந்துதான் நபி அவர்கள் காபாவை பார்த்து கொண்டு துஆ செய்வார்கள். இன்னைக்கு காபா சுத்தி பில்டிங் வச்சுட்டாங்க, மறைச்சிருச்சு. அன்னைக்கு எந்த பில்டிங் கிடையாது. இந்த பாருங்க, இந்த பாருங்க, அது இந்த பாருங்க மேல உச்சியில அந்த பாறையில ஒரு பிரிவு ஒண்ணு வருதாங்க. ஒரு கேப் இருக்கா? கேப் இருக்கா? அந்த கேப் எந்த சைடு? அந்த சைடு போகும். அந்த கேப் தெரியுதா? இப்ப தெரியுதா? சொல்ல மாட்டேங்குது. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அந்த கேப்ல தான் இந்த சைடுல அந்த சைடு போகும். அல்லாஹு அக்பர். எப்படி சிரமம் தெரியுங்களா மேல ஏறுறதுக்கு? எப்படி ஏறி இருப்பாங்க? நம்மளா கேள்விதான் பற்றோம். அல்லாஹு அக்பர். குர்ஆன் ரமலான்ல இறங்குச்சு, லைலத்துல் கத்ர்ல இறங்குச்சு, எங்கள் நபி அவர்கள் ஹீரா குகையில் இருக்கிற பொழுது இறங்கப்பட்டவங்க கேள்விதான் பற்றோம். அல்லாஹு அக்பர். பாருங்க எவ்வளவு உயரத்தில் இருக்காங்க பாருங்க. அல்லாஹு அக்பர். பார்த்தாச்சா? சரி, இப்ப வந்துருங்க. நம்ம மரபடி பேசப்பட்டால் எனக்கு தலைவர் சொல்ல வருத்தம் என்று சொன்னது இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய மனைவி கதீஜா அவருக்கு மகன் சலாம் சொன்னதாக சொன்னாங்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ் யாருக்குமே சலாம் சொல்லல, யாருக்குமே அல்லாஹ் சலாம் சொல்லவே இல்லை. யாருக்கு அல்லாஹ் கொடுத்தான்? கதீஜாவுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் கொடுத்தான். எவ்வளவு பெரிய வாக்கியசாலி! அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, இவ்வளவு பாக்கியம் எப்படி கிடைச்சிச்சு? கணவருக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள், நபிக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள். அதனால் அந்த வாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். கதீஜா நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான வாழ்க்கை எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அந்த வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கும் சொந்தங்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. இப்ப பாருங்க, வலது பக்கம் பாருங்க, இந்த பாருங்க புதுக்க தர்சானது மக்கால புதுக்க தர்சான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியார் மினல் முஃமினீன் வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் لاحقون أسأل الله لنا ولكم العافية. இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, கபர்வாசிகளே, முஸ்லிம்களே, முஸ்லிம்களே, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ் உங்களுக்கு கபருக்குள் சாலமாக்கி வைப்பானாக. அல்லாஹ் உங்களுக்கு கபருக்குள் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக. நீங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் முன்னாடி சென்று விட்டீர்கள். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பின்னர் வரக்கூடியதாக வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த செய்தியை நபியவர்கள் துஆ கற்றுக் கொடுத்தார்கள். இந்த துஆவுக்கு அந்த உண்மையை அல்லாஹ் நமக்கு பரிபூர்ணமாக அல்லாஹ் நமக்கு தந்திர முடியாதாக. ஆமீன் சொல்லுங்களேன். ஆஜிமார்களே, அடுத்ததாக நாங்க பார்க்கக்கூடிய இடத்திற்கு பேரு ஜன்னத்துல் முஅல்லா. உம்மஹாத்துல் முஃமினீன், நம்முடைய தாய் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அடங்கப்பட்ட இடத்திற்கு பேரு ஜன்னத்துல் முஅல்லா என்று சொல்லப்படும். அதுவும் புது கபர்ஸ்தான் தான். இன்ஷா அல்லாஹ் நாம் அந்த வழியில செல்கிற பொழுது உங்களுக்கு துஆ சொல்லித் தருவேன். அடுத்ததாக இரண்டாவது ஒரு இடம் பார்க்க போறோம். நபியவர்கள் இந்த மக்காவில் இருக்கிற பொழுது ஜின்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்கள். நல்ல ஜின்கள் குர்ஆனை கற்று மற்ற ஜின்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய அத்தாட்சி விளங்குவதற்காக வேண்டி ஞாபக சின்னமாக ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த பள்ளிக்கு பேரு மஸ்ஜிது ஜின். இந்த வழிபடுறதுதான் மஸ்ஜிது ஜின். இந்த மஸ்ஜிது ஜின் அந்த பள்ளிவாசல் மட்டும்தான் ஜின்னு கிடையாது. உலகத்தில் எந்தெந்த பள்ளிகள் இருக்கிறாரோ அத்தனை பள்ளிகளிலும் ஜின்னு இருக்கிறாரோ. ஜின்னை பார்க்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் நமக்கு தரவில்லை. ஜின்கள் நம்மளே விஷயம் பார்த்து கொண்டிருக்கும். அது எத்தனாவது இடம்? இப்ப 2வது இடத்தை பார்க்கணும். 3வது இடம் என்ன? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பகுதியாக வந்து கொண்டிருக்கின்ற பொழுது இது தெரிந்த செய்தியை நபியவர்களை பார்த்த உடனே ஒரு மரம், வேரோடு ஒரு மரம் பிடிங்கி, பெரிய மரம் வேரோடு பிடிங்கி வந்து நடுவிடத்தில் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், பல நாள் நீங்கள் வருவதை நான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன்.
நீங்கள் வந்த பொழுது கொஞ்சம் தூரமாக போன பொழுது என்னால் என்ன செய்யல பொறுக்க முடியல யார சொல்லலாம் அப்படின்னு மரத்தோடு பேசக்கூடிய ஆற்றலை எல்லாம் யாருக்கு கொடுத்திருந்தான்? நபியவர்களுக்கு எல்லாம் கொடுத்திருந்தான். அந்த நபியத்தை சலாம் சொல்லிட்டு எந்த இடத்துல அந்த மரம் இருந்துச்சோ அந்த இடத்திலேயே போயிடுச்சு, அந்த இடத்திலேயே இருந்துச்சு. அப்ப மரம் இருந்த இடத்துல இன்றைக்கு ஞாபக சின்னமாக ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிக்கு பேரு மஸ்ஜித் ஷஜர், மரம் இருந்த பள்ளிவாசல். மஸ்ஜித் ஷஜர் தான் மரம் இருந்த பள்ளிவாசல். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் எத்தனை இடம் பார்க்கணும்? நம்ம 3 இடம் பார்க்கணும். சரி ஆஜிமார்களே, இப்போ இந்த தூங்குறவங்க எழுப்பிடுங்க. ஹாஜிமார்களே, இந்த 3 இடத்துல ஏற்றுக்கொள்ளக்கூடிய சொன்னா இல்லையா? நல்லா கவனிச்சுக்கோங்க. 1 ஹஜர் அஸ்வத் கல்லுக்கு நேரா கேட்கக்கூடிய துவா. நம்ம பிஸ்மில்லா அல்லாஹ் படிச்சோம்னா அதுக்கு நேரா கேட்கக்கூடிய துவா. 2 காபாவுடைய வாசலுக்கு நேரா கேட்கக்கூடிய துவா. 3 மீசாப் ரஹ்மத், இந்த மழை தண்ணி ஊத்துச்சுன்னா அந்த தண்ணி போய் எங்க போய் ஊத்தும்? அந்த காபா பக்கத்துல அரை வட்டத்துல ஒரு சவர் இருக்கா, அதுக்கு பேர் ஹத்தீம். சொல்லுங்க, ஹத்தீம். அதுக்கு நேர கேட்கக்கூடிய துவா. அல்லாஹ் இருந்தார்களே, இந்த 3 இடத்திலும் கேட்கக்கூடிய துவா உடனே அங்கீகரிக்கப்படும். பரவாயில்ல, எல்லாம் கேள்விப்பட்டீங்க. அங்க போய் நின்றுட்டு வீடியோ கால் எடுத்து அல்லாஹ் இருக்கிற அவங்க சம்சங் டிராவல்ஸ்ல போனோம். அங்க சிறப்பா இருந்துச்சு. பக்கத்துலதான் ரூம் போட்டு கொடுத்தாங்க. இந்த விளையாட்டு அந்த அஜரத்தை நல்லா சொன்னதை சொல்லி கொடுத்தாரு. நான் எதுக்கா உட்கார்ந்து இருக்கிறேன் தெரியுமா? நம்மளுடைய தேவை நிறைவேறதற்காக அல்லாட்டு துவா சொல்லிட்டு நிக்கிறேன் அப்படின்னு வீடியோ போட்டு காமிக்கக்கூடாது. அப்படி காமிச்சா அந்த துவா ஏற்றுக்கப்படுறாங்க. கேட்கக்கூடிய துவா உங்களுக்கும் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் சம்பந்தம் இருக்கணும். யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. யார்கிட்டயுமே என்ன செய்யக்கூடாது? சொல்லலாமா? சொல்லக்கூடாது. யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுக்கு உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கணும். அழுது அல்லாஹ்ட்ட கேளுங்கள். அல்லாஹ்வுடைய காரியங்கள் எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பார். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். 3 இடம். அந்த ஹஜர் அஸ்வத் பள்ளி நேரம், 2 காபார் வாசலுக்கு நேரம், 3வது அந்த மரத்தை நிறுத்து நேரம். மீசாப் ரஹ்மத் அதுக்கு பேரு. அதுக்கு நேரா கேட்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த 3 இடத்துல நிச்சயமாக கேளுங்கள். அல்லாஹ்வுடைய காரியங்களை அல்லாஹ் கேட்பார். ஆனா நீங்க கேட்கக்கூடாது, அடுத்த ஆள் நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. நான் இதுக்குத்தான் கேட்டு நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. அல்லாஹ் கண்டிப்பாக இந்த காரியங்களை நிறைவேற்றுவான். கேளுங்கள், நிச்சயம் அல்லாஹ் உங்களுக்கு நிறைவேற்ற கொடுப்பான். நிறைவேற்றி தந்து எனக்கு இன்ஷால்லா துவா செய்யுங்க. துவா செய்யுங்களா? இன்ஷால்லா. ஆஜிமார்களே, அதுக்கு இந்த ஜன்னத்துல் மேல கதிஜா நபி அடங்கப்பட்ட இடம் இருக்கிறது. அப்படியே வலது பக்கம் ரைட் சைடுல சோத்தாங்கை பக்கம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியார் மினல் முஃமினீன் வல் முஸ்லிமீன் ஃபஇன்னா இன்ஷா அல்லாஹ் லாஹிகூன் அஸ்ஸலுல்லாஹ லனா வலக்கும் அல் ஆஃபியா. இதுதான் ஜன்னத்துல் முஅல்லா. பாப்பாச்சா பாப்பா. அல்ஹம்துலில்லாஹ். ஆஜிமார்களே, அதற்கு அடுத்து வலது பக்கம் ரைட் சைடுல மஸ்ஜித் ஜின். சொல்லுங்க, மஸ்ஜித் ஜின். இந்த ஆட்கள்லாம் தொழிலாக சின்ன பள்ளிவாசல் தான், ரொம்ப பெரிய பள்ளிவாசல். अंदर बहुत खुली जगह चलो चलो பைசாவில் இருக்கு.